நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால். பெங்கால் அப்படின்றத டூவாக பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை டூவாக டிவைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதை வந்து தடுக்கிறோம், அதை டிவைட் பண்ண விடாமல் தடுக்கிறோம். அதான் பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இந்த பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால் இன் 1905 எப்போ இது வந்து பிரிக்கிறாங்க, பிரிவினை ஏற்படுது 1905 வாஸ் த மோஸ்ட் அன்பாப்புலர் ஆஃப் ஆல். எல்லாருக்கும் வந்து இது தெரிஞ்ச விஷயமா, எல்லா இடத்துலையும் இது தெரியுது. The partition led to widespread protest all across India, starting a new phases of Indian national movement. ஒரு இந்தியாவில் ஒரு தேசியம் உருவாகிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. இவர் இந்த பிக்சரில் இருக்கவர் தான் லார்ட் கர்சன் அப்படின்றவர். இவர்னால தான் இந்த மூமெண்ட்டே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். The idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating the Hindu-Muslim divide. இவங்க வந்து எதனை வந்து உருவாக்குறாங்க, இப்போ வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாலும் இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்றத படிச்சிருக்கோம். இந்த பெங்காலில் ஹிந்து முஸ்லீமை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானா சுதந்திரத்தை பற்றி யாரும் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்சன் அப்படின்றவர் ஹிந்து முஸ்லீமுக்குள்ளே ஒரு டிவைடை ஏற்படுத்துறதுக்காக பெங்காலை வந்து என்ன செய்கிறாங்க, டூவாக டிவைட் பண்ண போகிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸஸ்க்காக, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன செய்கிறாரு, ஒரு மக்களோட ஒரு ஒற்றுமையின்மையை தூண்டி விடுறாரு. ஹிந்து முஸ்லீம் டிவைட். It was openly stated that the objective of the partition was the critical Bengali influence and the weaken of the nationalist movement. நம்ம தேசியவாதத்துக்கு என்ன செய்யுது, ஒரு வீக்கனாக இருக்கக்கூடியதான் இந்த பெங்காலியில் இருக்கிறவங்க பெங்காலி மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க. பை பிளேசிங் த பெங்கால் அண்டர் த டூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ், கர்சன் reduce the Bengalis speaking to a linguistic minority into divide the Bengal. ஒரு வந்து என்ன செய்கிறாங்க, சிறுபான்மையினர் மொழி அடிப்படையில் பெங்காலிஸ் அப்படின்றவங்கள வந்து ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி பெங்காலிஸ் தனியாகவும் ஹிந்துஸ் தனியாகவும் முஸ்லீம்ஸ் தனியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. Curzon assured the Muslims that in the new province of the East Bengal, Muslims would enjoy a unity which they never enjoyed since the day of the Mughals. அவங்கள்ட்ட ஈஸ்ட் பெங்கால்ஸில் வந்து முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த கர்சன் வந்து என்ன சொல்கிறாரு மக்கள்கிட்ட போய், நீங்கள் வந்து முகலாயர்கள் பிரிவில் இருக்கிறதோட இங்கே வந்து ஈஸ்ட் பெங்காலில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் உங்களோட வாழ்க்கை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஈஸ்ட் பெங்கால்லையும் பெங்காலிஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸஸ்க்காக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை ஏற்றுக்க முடியல. நம்ம அப்போயெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளோட நாட்டை வந்து பிரிக்கிறதுக்காக, நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்காம இதை வந்து ஒரு சாக்காக காமிக்கிறதுக்காக தான் இதை தேவையில்லாமல் பெங்காலை பிரிக்கிறாங்க அப்படின்னு இந்தியன்ஸ் யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இது வந்து ஒரு செகண்ட் டீட்டெயில் கொஷின்மா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இதில் இருக்க ஃபுல் பாயிண்ட்டும் நீங்கள் எழுதணும். செகண்ட் டீட்டெயில் கொஷின், இந்த லெசனில் இருக்கக்கூடிய செகண்ட் டீட்டெயில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how did the people of Bengal respond to the partition of Bengal 1905 அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதிலிருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செகண்ட் டீட்டெயில் இது ஃபுல்லாக இதிலிருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக என்ன செய்யணும், எழுதணும். முஸ்லீம்ஸ் டிவைடட் இதுவரை எழுதணும். இதை வந்து இன்ட்ரடக்ஷனாக போட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்ததில் ஹிந்து முஸ்லீம் டிவைடட் அப்படின்னு இந்த ஹெட்டிங் மட்டும் போட்டுட்டு செகண்ட் பேராகிராஃபை எழுத ஆரம்பிங்க. இன்ஸ்டெட் இந்த டிவைடிங் இதிலிருந்து இதை ஃபுல்லாக எழுதுங்க. அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அதையும் நீங்கள் இந்த டீட்டெயிலோட முடிக்கணும். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், ஆன்டி
பார்ட்டிஷியன் மூமெண்ட். இதுவும் இந்த செகண்ட் டீட்டெயிலோட கண்டினியூஸ் தான் வரும். ஆன்டி பார்ட்டிஷியன் மூமெண்ட் இந்த இதில் இருந்து இந்த செகண்ட் டீட்டெயில் இதில் இருந்து இந்த ஹெட்டிங்கில் இருந்து இதை ஆரம்பித்து எது வரைய முடிக்கணும், இந்த மெத்தட்ஸ் வரைய எழுதணும். இதோட கண்டினியூஷன் வரும், கீழே பார்த்துக்கிட்டே வாங்க. ஆன்டி பார்ட்டிஷியன் மூமெண்ட் இதை வந்து பிரிக்க விடாமல் இந்த பிரிவினையை தடுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆன்டினாலே என்னது, அகெயின்ஸ்ட். With the failure to annul the partition, moderate leaders were forced to rethink their strategy and look for new technique of protest. ஒரு புது முறையினால தான் இந்த பார்ட்டிஷனை வந்து என்ன செய்யணும், ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்ரேட் லீடர்ஸ் படிச்சிருக்கோம்ல, இந்த நேஷ்னல் காங்கிரஸோட மாட்ரேட் லீடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன நியூ டெக்னிக்கு, என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பைக்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தடு. பைக்காட்னாலே அகெயின்ஸ்ட் பண்ணுறது, எதை வாங்க மறுக்கிறது, பிரிட்டிஷோட குட்ஸு. பிரிட்டிஷோட ஷாப் தான் இங்கே நிறையா இருக்கும், அதனால் அந்த குட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்வதேசி மூமெண்ட். However, the agenda of Swadeshi movement was still restricted to secure on annulment of partition of the moderates, were very much against utilizing the campaign to start the full-fledged passive resistance. என்ன செய்கிறாங்க, இந்த மாட்ரேட் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபுல் பிளட்ஜ் அப்படின்றது முழு ஒப்புதலோட என்ன செய்கிறாங்களா, இந்த இதில் வந்து ஈடுபடுறாங்க. என்ன செய்கிறாங்க, பார்ட்டிஷன் இந்த பிரிவு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பாடுபடுறாங்க. போராளிகள், கம்பெனியன் அப்படின்றது போராளிகள் முழு மூச்சோடு இதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இந்த லைனையும் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் லைனையும் இந்த செகண்ட் டீட்டெயிலுக்கு எழுதிக்கோங்க. The Militant nationalists on the other hand were in favor to extending the movement beyond the Bengal as instead of the full-scale mass. The Militant nationalists on the other hand were in favor to extending beyond Bengal and to instead the full-scale mass struggle வரைய என்ன செய்யணும், இந்த லைனை முடிச்சிருக்கணும். இது செகண்ட் டீட்டெயிலில் ஆன்டி பார்ட்டிஷியன் மூமெண்ட். ஃபுல் ஸ்கேல் இந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, பெங்காலை பிரிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், த டே ஆஃப் பெங்கால் அஃபீஷியலி partitioned 16 October 1905 was declared as the second as of morning. என்ன செய்யுது, இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன செய்கிறாங்க, இதை பிரிக்கிறது அஃபிஷியலாக எப்போ பிரிக்கிறாங்க, 16th October 1905 அந்த டேவை ஒரு துக்க நாளாக அறிவிக்கிறாங்க. மார்னிங் அப்படின்றது ஒரு துக்க நாளாக அறிவிக்கிறாங்க. Thousands of people took bath in the Ganga and marched on the streets of Calcutta singing வந்தே மாதரன். என்ன செய்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கங்கை நதியில் புனித நீராடி அந்த வீதி ஓரம் என்ன செய்கிறாங்க, பேரணி நடத்துகிறாங்க. மார்ச் அப்படின்றது பேரணி நடைப்பயணம் மேற்கொண்டு கல்கத்தா வரை மேற்கொண்டு அது சிங்கிங் என்ன பாடுறாங்க, வந்தே மாதரம் அப்படின்ற சாங்கை பாடிக்கிட்டே போகிறாங்க. எதுக்காக, இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. இந்த பெங்காலை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் போராடி இதில் கடைசியில் என்ன செய்கிறாங்க, வெற்றி பெற்றுறாங்க. The militant nationalists on the other hand were in favor to extending the movement beyond the Bengal and to instead the full scale mass struggle. எல்லா இடங்களையும் என்னவாகுது, இந்த புரட்சி அந்த மிலிட்டன் நேஷ்னலிஸ்ட் தீவிரவாத இயக்கம் அவங்க வந்து பெங்கால் முழுவதும் என்ன செய்கிறாங்க, மாஸ் ஸ்ட்ரகிள் அப்படி ஃபுல் ஸ்கேல் மாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னா முழு மூச்சாக ஃபுல் ஸ்விங் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, நடக்க ஆரம்பிக்குது. த டே ஆஃப் பெங்கால் அஃபீஷியலி பார்ட்டிஷன்ட் இன் 16th October 1905
வாஸ் டிக்ளேர் அஸ் a டே ஆஃப் மார்னிங். இதை வந்து 16th October 1905 தான் பெங்காலை வந்து டிவைட் பண்ணுறாங்க, அஃபீஷியலாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த டேவை ஒரு துக்க நாளாக இந்தியன்ஸ் வந்து நினைக்கிறோம். Thousands of people took bath in the Ganga and marched on the street of the Calcutta singing வந்தே மாதரம். என்ன செய்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கங்கை நதியில் புனித நீராடி சாலையோரங்களில் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த கல்கத்தாவில் இருக்கிற அந்த பீப்புளெலாம் என்ன பாட்டு அந்த நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது எதை பாடுறாங்க, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாடிக்கிட்டே வர்றாங்க. இதுதான் இந்த டீட்டெயில் கொஷின் தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்த 7.5ல் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் ஃபுல் பேராகிராஃப் எழுதணும். அடுத்து ஹிந்து முஸ்லீம் யூனிட் டிவைட் போட்டு அதில் இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் அதிலேருந்து அந்த சின்ன பேராகிராஃப் எழுதணும். ஆன்டி பார்ட்டிஷனில் ஒரு என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 4 பாயிண்ட், இதோட 4 பாயிண்ட் முடிச்சிருக்கேன். இது வரைய என்ன டீட்டெயில் முடியுது, செகண்ட் டீட்டெயில் முடியுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால். பைக்காட், எதை பைக்காட் பண்ணுறோம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை பைக்காட் பண்ணுறோம். அண்ட் அதோட எதுவும் சேர்ந்து வருது, ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால் இதுவும் சேர்ந்து வருது. எப்போ 1905 1911 வரைய. Boycott and Swadesi were always interlinked to each other and part of the wider plan to make in the Indian self-sufficient. என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் ஒரு பைக்காட், இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை பைக்காட் பண்ணுறதும் ஸ்வதேசி, நம்மளோட பொருட்கள், ஸ்வதேசி மீன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, நம்மளோட பொருட்களை நாமளே வாங்கி என்ன செய்கிறது, யூஸ் பண்ணுறதை தான் ஸ்வதேசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த புரட்சியும் சேர்ந்து ஒன்றோட ஒன்று என்ன இருக்குது, இன்டர்லிங்க்டாக இருக்குது. The 4 major trends can be discerned during the Swadesi movement in Bengal. இதோட ஒரு 4 பாயிண்ட்டும் என்ன செய்யுது, வருது. ஃபஸ்ட்டு ஒன், மாட்ரேட் ட்ரெண்ட், ஒரு மாட்ரேட் லீடர்ஸை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கான்சிக்வென்ட்ரி சொசைட்டி, ஸ்வதேசி ஆக்கப்பூர்வமான திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்டன் நேஷனலிஸ்ட், தீவிர தேசியவாதம் அப்படின்னு. ரிவாலட்டரி டெரரிசம், வன்முறையில் ஈடுபடுறது தான் ரிவாலட்டரி டெரரிசம். எப்படின்னு 4 முறைகளில் இந்த ஸ்வதேசி இயக்கம் வந்து நடைபெற்றுக்கிட்டு வருது. ஃபஸ்ட்டு ஒன்று எதை பற்றி பார்க்க போகிறோம், கான்சிக்வென்ட்ரி சொசைட்டி, ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் என்னெல்லாம் கொண்டுட்டு வராங்க இந்த ஸ்வதேசி மூமெண்ட் மூலமாக. ஃபஸ்ட்டு கான்சிக்வென்ட்ரி ஸ்வதேசியில் என்ன கொண்டுட்டு வராங்க, the consecutive programs largely stressed upon the self help, சுய உதவி, நம்மளோட இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு பிரிட்டிஷை என்ன செய்யக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இவங்களோட நோக்கம். இட் focused on building alternative institution of self-governance that would operate for the free of British control. பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் மட்டும்தான் எல்லா இன்ஸ்டியூஷனும் செயல்படுது. ஓகேவா, அவங்களோட இதில் நம்ம ஜாயின் ஆகக்கூடாது. ஸ்வதேசி ஷாப்ஸ் ஸ்ப்ரங் ஆல் ஓவர் த பிளேசஸ் செல்லிங் டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், சோப் அண்ட் எர்த்வேர், மேட்ச் அண்ட் லெதர் குட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்கள், கைத்தறி ஆடைகள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜவுளித்துறையில் சோப், எர்த்வான் மண்பாண்டங்கள், மேட்ச், தீக்குச்சி, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம செய்யக்கூடியது. இதை வந்து நம்மளே உற்பத்தி செஞ்சு நம்மளே இருக்கணும், அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்றது தான் கான்சிக்வென்டிவ் என்ன சொல்கிறோம், ஸ்வதேசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது மறைமுகமாக ஒரு எதிர்பாடு அப்படின்றது தான் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரம் 1906 த ஸ்வதேசி மூமெண்ட் டுக் எ டர்ன். 1906 ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்குது. அண்டர் திஸ் நியூ டைரக்ஷன் த ஸ்வதேசி ப்ரோக்ராம் இன்க்ளூடட் 4 பாயிண்ட்ஸ். ஸ்வதேசி ப்ரோக்ராமில் ஒரு 4 பாயிண்ட்ஸை வந்து கொண்டு வர்றாங்க. பைக்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, அந்நிய துணிகளை வந்து ஏற்றுக்கக்கூடாது, எரிப்பு, அந்நிய துணிகளை எதிர்ப்பு. பைக்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல், எதை வந்து ஏற்றுக்கணும், அவங்களோட பிரிட்டிஷோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜை போக மறுக்கிறது. கோர்ட், டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேசி, என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஸ்கூல்ஸு, அவங்க கொடுத்த கோட்டு, பட்டம், பதவி, இது எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ், நேஷ்னல் ஸ்கூல், ரீகோர்ஸ் டு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இஃப் பிரிட்டிஷ் ரெப்ரசன்ட் வெண்ட் பியாண்ட் த லிமிட் ஆஃப் த
என்ட்ரன்ஸ், நம்மளுக்குனே தனியாக ஒரு ஸ்கூல் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், கோர்ட்டு நீதிமன்றம் இருக்கணும், ஒரு டெவலப்பிங் ஒரு சுதேசி இண்டஸ்ட்ரி, நம்மளோட பொருட்களை நம்மளை உற்பத்தி செஞ்சு நம்ம விற்பனை செய்கிறதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கணும், நேஷ்னல் ஸ்கூல் இருக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம எந்த ஒரு டிபெண்டும் அவங்கள பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிமிட்டை வந்து மீறி நம்மளோட இதுக்குள்ளே இருக்காமல், அவங்களோட லிமிட்டுக்குள்ளே இருக்காமல் நம்ம என்ன செய்யணும், இன்னும் வளர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ரெப்ரசன்ட் வென்ட் பியாண்ட் த லிமிட் ஆஃப் என்டரன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிலிட்டன்ட் நேஷ்னலிசம். மிலிட்டன்ட் மாட்ரேட் லீடர்ஸ் பார்த்தோம், எக்ஸ்ட்ரீம்ஸ் லீடர்ஸ் தான் இந்த மிலிட்டன்ட்ஸ் நேஷ்னலிசம். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நான் தனக்கு இல்லாட்டினா என்ன செய்வோம், ஒன்று நீ கொடுக்கல அப்படின்னா நான் வேறு எதையாவது செயலில் இறங்குவேன் அப்படின்னு ஈடுபடுறவங்க தான் மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் லீடர். லாலா லஜபதி ராய் ஆஃப் பஞ்சாப், பால கங்காதர திலக் ஆஃப் மகாராஷ்டிரா and பிபின் சந்திரபால் ஆஃப் பெங்கால் were the three prominent leaders during the Swadeshi period and were referred to as லால் பால் பால் ட்ரிமுவேட். இவங்களை என்ன செய்கிறாங்க, இந்த 3 பேர்னா மிலிட்டன் நேஷ்னலிஸ்ட். இவங்க 3 பேரில் என்ன இருக்குது, லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய், பால் அப்படின்னா பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அதுக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நேஷ்னலிசம் மூமெண்ட்டை ஏற்படுத்தினாங்க. அதனால் அதுக்கு பேர் லால் பால் பால். புரியுதா? பஞ்சாப், பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா emerged as the heartbeat of the militant nationalists during the Swadeshi movement. இவங்க இருந்த ஊர் வந்து பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா. இந்த 3 ஊர்களையும் 3 ஸ்டேட்லையும் என்ன நடக்குது, ஸ்வதேசி மூவ்மெண்ட் மிக வேகமாக நடக்குது. இன் சவுத் இந்தியா, அதே டைமில் சவுத் இந்தியாவில் நம்ம இருக்கிற பகுதியில் குட்டிக்ரீன் became the most important location of Swadeshi activity with the launch of the Swadeshi Steam Navigation Company by V.O. சிதம்பரனார். என்ன செய்கிறாரு, அதே இந்த ஸ்வதேசி மூமெண்ட் நடக்கிற டைமில் நம்மளோட நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் V.O. சிதம்பரனார் வந்து என்ன செய்கிறாரு, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை விடுறாரு. இந்த பிக்சரில் இருக்க 3 பேர் தான் லால் பால் பால். ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஒவ்வொருத்தரும் ஸ்வதேசி மூமெண்ட், சுயாட்சி அப்படின்றத ஒவ்வொரு விதமாக அழைக்கிறாங்க. இதை வந்து ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வந்து சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் லீடர் வாஸ் அச்சீவ்டு ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல். சுயாட்சி, தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் ஸ்வராஜ் அப்படின்றாங்க. ஹவவர் த லீடர்ஸ் டிஃபரண்ட் ஆன் த மீனிங், the leader different of the meaning of Swaraj. For Tilak, the Swaraj was attempted to complete autonomy and total freedom from the foreign rule. திலக் வந்து ஸ்வராஜ் அப்படின்றதுக்கு எதுக்கு எப்படி மீனிங் சொல்கிறார் அப்படின்னா, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட், ஃபுல் ஃப்ரீடம், ஒரு பிரிட்டிஷ் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஒரு ஃபாரின் ரூல் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு திலக், லோக்மானிய திலக் அப்படின்றவங்க ஒரு என்ன செய்கிறாரு, ஒரு சூளுரை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட். இதுவும் வந்து சுயாட்சி அப்படின்றது தான். ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 to 1918. இதை திலக் அப்படின்றவங்களும் அன்னி பெசன்ட் அவங்களும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த நேஷ்னல் மூமெண்ட்டில் ஒரு பாட்டு. The Indian national movement was revived and also the radicalized during the Home Rule movement 1916 to 1918 led by லோக்மானிய திலக் அண்ட் அன்னி பெசன்ட். யார் 2 பேரால் உருவாகுது இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்? ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு நேம் என்னது, சுயாட்சி, செல்ஃப் கவர்மெண்ட், செல்ஃப் ரூல் அப்படின்றது தான். 1916 லோக்மானிய திலக் அப்படின்றவங்களாலையும் அன்னி பெசன்ட் அவங்களாலையும் உருவாகிறது. World War I and Indians' participation, it was the background for the Home Rule League. World War Iல பிரிட்டிஷ் சப்போர்ட்டாக நம்மளும் ரீட் பண்ணியிருக்கோம். அப்போயே என்னவாயிடுச்சு, ஹோம் ரூல் லீக் வந்து உருவாகிருந்துச்சு. When Britain declared war against Germany in 1914,
the moderate and liberal leaders extended the support to the British causes. என்ன செய்கிறாங்க, வேர்ல்டு வாரில் நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்ம இருந்து மாட்ரேட் என்ன செய்கிறாங்க, சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிக்கும், ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுக்கல, இண்டிபெண்டன்ட் கொடுக்கல. It was hoped that in return the British government would give self government after the war. என்ன செய்கிறாங்க, வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் வேர் சென்ட் டு த செவரல் த்ரெட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார். இந்தியனோட சிப்பாய்ஸ், இந்தியன் ட்ரூப்ஸ், இந்தியன் ஆர்மிஸ் எல்லாரும் பிரிட்டிஷ் சொல்கிற பக்கம் என்ன செய்யணும், வாருக்காக போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமைண்ட் நான் கமிட்டல் டு சச் கோல். ஆனால் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன செய்யலை, அவங்க வின் பண்ணியும் நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல, ஃப்ரீடமை கொடுக்கல. What was seen as the British betrayal to the India causes of self-government led to the fresh call for the mass movement ப்ரெஸ்கியூஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்களோட என்ன செய்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்கே தவிர நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், இண்டிபெண்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு, என்ன நோக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 4th இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். 4th 2 மார்க் கொஸ்டின் வந்து என்ன, ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டை என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். இந்த டு அட்டன் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், டு அட்டன் செல்ஃப் கவர்மெண்ட் வித் த பிரிட்டிஷ் எம்பரர் பை யூஸிங் த கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். நம்ம இந்திய அரசாங்க சட்டத்தில் செல்ஃப் கவர்மெண்ட், சுயாட்சி அப்படின்றத உருவாக்கி பிரிட்டிஷ் எம்பையர் தான் இதை உருவாக்கி கொடுத்தது, கான்ஸ்டியூஷனலில் உருவாக்கி கொடுத்தது, அதை நம்மளுக்கு கொடுக்கணும். டு அப்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டாமினேட் எ பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டட் லேட்டர் டு ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாண்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டுக்கெலாம் டொமைன் அப்படின்றது வந்து சுயாட்சி, டெமோக்ரஸியை திருப்பி கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு யூஸ் அ நான் வைலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட் டு அச்சீவ் தேர் கோல். நான் வைலண்ட், நம்மளோட வன்முறையில் ஈடுபடாமல் நம்ம என்ன செய்யணும், ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். இதுதான் 4th 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்டான 4th 2 மார்க் கொஸ்டின். மார்க் பண்ணிக்கோங்க எல்லோரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லக்னோ பேக்ட். லக்னோ ஹோம் ரூல் மூமெண்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன உருவாகுது, லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்கிறது. பேக்ட் அப்படின்றது அக்ரிமெண்ட். லக்னோ பேக்ட் 1916 உருவாகுது. இதுவும் ஒரு 5th 2 மார்க் கொஷின். லக்னோ பேக்ட், இந்த பேரா ஃபுல்லாக என்ன செய்யணும், எழுதணும். சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பேராவை எழுதணும். த ஹோம் ரூல் மூமெண்ட் அண்ட் த சப்சிக்வெண்ட் ரீயூனியன் ஆஃப் மாட்ரேட் அண்ட் the home rule movement and the subsequent reunion of moderate and the militant nationalist opened the possibility of fresh talk with the Muslims. அடுத்து முஸ்லீம்களுக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்குறாங்க பிரிட்டிஷ். அண்டர் த லக்னோ பேக்ட் ஆஃப் 1916 லக்னோ அப்படின்ற இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸில் முஸ்லீம்ஸ்க்காக பேசுகிறாங்க. த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அக்ரீட் தட் தேர் ஷுட் பி த செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா as soon as possible. நீங்கள் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரிட்டர்ன் த காங்கிரஸ் லீடர் அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோலேட் ஃபார் முஸ்லீம்ஸ். முஸ்லீம்ஸ்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு முஸ்லீம்ஸ் லீடர்ஸ் கேட்குறாங்க. செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் முஸ்லீம்ஸு தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து காந்திஜி அக்செப்ட் பண்ணலை, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல புக்கில். இது லக்னோ பேக்ட் அப்படின்றதுல 5th 2 மார்க் கொஷின். இதுவரையே நீங்கள் எழுதணும். இப்போ லாஸ்ட் கன்க்ளூஷன் வரப்போகிறோம். பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். பிரிட்டிஷ் வந்து எதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸாக இருக்காங்க. as the demand for Swaraj was raised by Tilak and Annie Besant that gained
கெயின்ட் பாப்புலாரிட்டி. திலக்கும் அன்னி பெசன்ட்டும் ஹோம் ரூல் இயக்கம் மூலமாக என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. த பிரிட்டிஷ் யூஸ்டு த சேம் ஓல்டு பிளே ஐசோலேட் த லீடர்ஸ் பை ரெப்ரஸிங் தர் ஆக்டிவிட்டீஸ். பிரிட்டிஷ் வந்து இன்னமும் என்ன செய்கிறாங்க, தன்னோட தனித்துவத்தை விடவே இல்லை. In 1919, the British government announced the Maundy Chelmsford Reform. 1919ல் திரும்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு இயக்கத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் மாண்டே ஸ்லம்ஸ்போர்ட் ரிஃபார்ம், விச் ப்ராமிஸ்டு கிராஜுவல் ப்ராக்ரஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட். நம்மளோட கான்ஸ்டியூஷனை மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க, ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு சுயாட்சியை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. This caused the deep disappointment of the Indian nationalism. இந்த மாண்டே ஸ்லம்ஸ் போடுறவங்க வந்து பிரிட்டிஷில் இருந்து ஒரு 7% வந்து இந்தியாவுக்கு வந்து நம்மளோட அரசாட்சியை நம்மளோட கான்ஸ்டியூஷனை பார்ப்பாங்களாம். இது நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளோட கான்ஸ்டியூஷனை பிரிட்டிஷ் ஏன் பார்க்கணும் அப்படின்றது இந்தியன் நேஷ்னலிஸ்ட்க்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இன் எ ஃபர்தர் blow a government enacted with was called the Rowlatt Act. இது முடிஞ்சதுக்கப்புறம் 1919ல் என்ன ஆக்ட் கொண்டு வராங்க, ரவுலட் ஆக்ட். இதை ப்ரீஃபாக நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். which was provide the attributary arrest and strict punishment. ரவுலட் ஆக்டும் 1919ல் கொண்டுட்டு வந்தாங்க. எங்கேயாவது ஒரு நேஷ்னல் லீடர்ஸ் வந்து கூட்டம் கூடினாலோ ஒரு ஸ்பீச் கான்ஃபரன்ஸ் போட்டாலோ பேசினாலோ சுதந்திரத்தை பற்றி பேசினாலோ அவங்கள என்னது ஆட்ரிபியூட்டரி கொடூரமாக என்ன செய்யணும், அவங்கள வந்து வன்முறை அரெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் ரவுலட் ஆக்ட் அப்படின்றத பிரிட்டிஷ் வந்து 1919ல் கொண்டுட்டு வந்தாங்க. இதோட கண்டினியூ தான் என்னதுக்கு காந்திஜி. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, காந்திஜி இந்தியாவுக்குள்ளே வந்து இண்டிபெண்ட்டுக்காக போராடுறாங்க. அதை நெக்ஸ்ட் லெசனில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் லெசன். அது காந்தியன் பேசஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் த ஒன் வேர்டு கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் which one of the following was launched by Haji Sariatullah in 1818 in East Bengal? B. Option B, Farsi movement. Next one, who declared the land belonged to God and collecting the rent or tax on it was against defined law? Option C, Tudumian. Option C, Tudumian. Third question, who were driven out of their homeland during the process of creations of Jamins under the permanent settlement? Option A, Santalas. Next one, fourth one, find out the militant nationalist from the following. Militant nationalist இதில் யாராக இருக்காங்க? ஆப்ஷன் சி, பிபி சந்திரபால். ஃபிஃப்த் கொஷின், when did the partition of Bengal come to effect? 16. Option D, 16th October 1905. Next question, what was the contest in which the Chota Nagpur Tenancy Act was passed? Option C, Munda Rebellion. 7th question, who set up the first Home Rule League in April 1916? Option D, Tilak. Option D, Tilak. 8th question, who draw the attention of the British to the suffering indigo cultivation through his play Neil Durban? Option A, Dinabandhu Mitra. Next, Philip. First one பாருங்க. Dash was the anti-imperial and anti-landlord movement which organized in and around 1827. Wahhabi Rebellion. Wahhabi Rebellion. WAHHABI. Wahhabi Rebellion. Next one, the major tribal revolt was which took place in Chota Nagpur region was Coal Revolt. என்ன வரும்? Coal Revolt. The Dash Act restricted the entry of the non-tribal people into the tribal land. Chota Nagpur. Answer is the Chota Nagpur. Chota Nagpur. Fourth question, Chota Nagpur Act was passed in the year 1908. 1908. Fifth question, W.C. Banerjee was elected the President of Indian National Congress in the year 1885.
நெக்ஸ்ட் பாருங்க, choose the correct statement. The company revived 22.5 million for the Mir Jafar invested to the propel the industrial revolution. Cole organized the insurrection in 1831 to 32, which was directed against the government officers and moneylenders. In 1855, two Santalas brothers, Sinthu and Ganu, led the Santal rebellion. In 1879, the act was passed that regulate the territories occupied the Santalas. Answer option A, 1 and 2 and 3 are correct. Next question பாருங்க, one of the most significant contribution of the early Indian nationalists was the formulation of the economic critique of colonialism. The early Congress leaders stated the religion exploitation in India was the primary reason of growing poverty. One of the goal of the moderate Congress leaders to achieve the Swaraj to self-help. The objective of partition of Bengal was crucial to the Bengali influence for weakened nationalist movement. Answer is option B, 1, 3, 4 are correct. Third one, assassination reason. Under colonial rule for the first time in Indian history, government claimed a direct prosperity right over the forest. Reason or planters are used intimations and violence of compel farmers to grow indigo. Answer option A, both A and R correct, but R is a not correct explanation of A. Next, match the following பாருங்க, Wahhabi rebellion, Tutmir, Munda rebellion, Ranchi, Begum Hasarat Mahal, Lucknow, Conver Singh, Peshwa Bajirao II, Nana Sahib, Bihar. அடுத்து கொஷின் ஆன்சர் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோமா, டீட்டெயிலும் பார்த்துருக்கோம். இந்த லெசனில் 4 and 5 2 மார்க்கு, செகண்ட் 5 மார்க்கு படிக்கணும், 1 வேர்ட்ஸ் படிக்கணும். இதுதான் இந்த வீக்குக்கான வீக்லி டெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன். Next class we will see the new lesson. Thank you.